அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. கல்லலில் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து போவர் தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆவணி மாதம் 26ஆம் நாள் குருவாரம், வியாழக்கிழமை, சதுர்த்தி திதி 4:24 மாலை, பின்னாடி பஞ்சமி திதி, அசுவதி நட்சத்திரம் மாலை 6-8 வரை, பின்னாடி பரணி நட்சத்திரம். இன்றைக்கு அமிர்த யோகம் அண்டு சித்த யோகம். ராகு காலம் எப்போதுமே வியாழக்கிழமை 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் 6 முதல் 7:30 காலையில், குளிகன் 9 முதல் 10:30, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களை, இந்த நேரங்கள் எப்படி இருக்கிறது, கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கு சூரியன் சிம்மத்தில், புதன் சிம்மத்தில், கேது சிம்மத்தில், கன்னியில் செவ்வாய் இருக்குது, சனி ராகு கும்பத்தில் இருக்குது, சந்திரன் மேஷத்துக்கு போயிட்டார், மிதுனத்தில் குரு இருக்குது, சுக்கிரன் கடகத்தில் இருக்குது. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களை, மேஷ ராசி அன்பர்களுக்கு இது எப்படி இருக்கிறது பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார், சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்கார், 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், 5 கூடையவன் 5ல் இருக்கார். இருந்தாலும் 5ல் கேது இருக்கக்கூடாது. 5 கூடையவன் 5ல் இருக்கார். ஆனால் கேதுவோட அந்த சூரியன் புதன் சேர்ந்தானா டம்மி ஆகிடுவாங்க. அதனால் அவர் பலம் இல்லை. இருந்தாலும் மேஷராசிக்கு ஒரே ஒரு அமைப்பு மட்டும், இந்த சனி ராகு மட்டும் நல்ல பலனில் இருக்குது. அது மட்டும் நல்லது, பாக்கியெல்லாம் ஒரு நன்மை இல்லை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். ரிஷபராசி என்பது உங்களுக்கு சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய ஷாப்பு. 4ஆம் அதிபதி 4ல் இருப்பார். 4ல் கேது இருப்பது நல்லது, கெடுதல் இல்லை. இருந்தாலும் அந்த கேதுவோட யாருமே சேரப்படாதுன்னு ஒரு விதி இருக்குது. அன்பான மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு நேரங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி என்பவர்களுக்கு ஜென்மத்தில் இருக்க குரு. இந்த ஜென்ம குரு ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க, தேவையில்லாத ஏதாவது சூழ்நிலைகளை உண்டு பண்ணுவாங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றத்தை கிடக்கும். இடமாற்றம் என்பது வீடு மாறலாம், பதவி மாறலாம், இடம் மாறி வரலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம். ஆனால் பிரச்சனைகள் இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படும். விரயமான நேரம், நல்ல விரயமாக பண்ணுங்க. இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை செய்யுங்க. அன்பான கடகராசி என்பவர்களை கவனம் தேவை. அன்பான சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது, நல்ல நேரம், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். இருப்பினும் சனி ராகு பகவான் 7ல் இருக்காரு. பார்த்து மனைவி கணவனுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. அன்பான கன்னி ராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் குரு பவசை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. இருப்பினும் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை வரும், அதுக்கு பார்த்து நடந்துங்க. துளாராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், உங்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். ஏன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல குரு இருப்பது பெரிய நன்மை. அதனால் உங்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்கள் சரியில்லாட்டாலும் கூட குருவுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது, நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பவர்களை, விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. 8ஆம் குரு தொட்டது தொடங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் புதிய முயற்சிகள், புது முதலீடுகள் இதெல்லாம் செய்யாதீங்க. இன்னொரு 6-7 மாதம் தான் இருக்குது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நேரம். தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல நேரம், நல்லதெல்லாம் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி அவங்கவுங்க என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் பூரா வெற்றியாகும். நல்லா குழந்தைகள்லாம் நல்லா படிக்கலாம், படித்தாங்கன்னா வேலைக்கு போகலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல திருமண வாழ்க்கை அமையலாம், குழந்தை ஏற்படலாம், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு கட்டலாம்.
தொழில் துவங்கலாம். அது மாதிரி அவங்கவுங்க என்ன தேவையோ ஏதாவது ஒன்று பண்ணித்தானே ஆகணும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு தனுசு ராசி என்பவர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. ஏன்னா சனி ராகு 3ல் இருக்காரு, அருமையான அமைப்பு. மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு 7 நடக்குது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 18 மாதங்கள் இருக்குது, ரொம்ப கவனம் தேவை. முடிய போகிற நேரம். அதனால் உங்களுக்கு குரு பகவான் வேறு 6ல் இருக்காங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் எதிர்ப்பும் இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. கும்பராசி என்பவர்களுக்கெல்லாம் ஜென்ம சனி இருக்குது, ஆனால் குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனியில் ஜென்ம சனி இருக்குது, ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய சிறப்பு. நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். மீனராசி என்பதில் உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு வந்து 7.5 தாக்கம் இருக்குது. குரு பகவான் சரியில்லை, ஆனால் அந்த குரு பகவான் பேச்சு அதிசாரம் பெற போகிறாரு. இந்த அதிசாரம் பெற்றார்னா அந்த 2 மாதம் ஒரு அமோகமான பலனை தருவார். அன்பான மீனராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மகர ராசி என்பவர்களே, 7 உங்களுக்கு 7 நடக்குது. அதனால் 7 சனிக்கிழமை தோறும் விரதம் பாருங்க. சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கு போடுங்க, காக்காய்க்கு அன்னம் வச்சுட்டு சாப்பிடுங்க, வாரத்தில் ஒரு நாள் அர்ச்சனை பண்ணுங்க, கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் பிரார்த்தனை நமக்கு ரொம்ப நல்லது. அன்பான நேயர்களை, நாம் வந்து இந்த ஒரு தகவலை பதிவு செய்வோம். அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பேசுகிறதில்ல ஒரு தகவல் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே பேசியிருக்கேன் 10ஆம் இடம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் பற்றி பேசியிருக்கேன். இப்போ இருந்தாலும் மீண்டும் இப்போ இந்த 4ஆம் இடங்கிறத பற்றி ஒரு ஆய்வு நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த 4ஆம் இடம் என்பது லெக்கணத்திலேருந்து 4ஆம் இடம். இப்போ ஒருத்தருக்கு மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் வந்து 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடம் என்பது எதை பற்றி நம்ம வாழ்க்கையில் குறிக்கிறது அப்படின்னா, நிலம், வீடு, வாகனம், தாய், கல்வி, சுகம். தாய், கல்வி, சுகம், நிலம், வீடு, வாகனம், இந்த 6 அமைப்புகளை பற்றியும் இந்த 4ஆம் இடம் ஆய்வு செய்கிறது. இந்த 4ஆம் இடத்தை வச்சு பயன்படும். அந்த 4ஆம் அதிபதி ஒருத்தருக்கு பலமாக இருந்து 4ஆம் இடம் சுத்தமாக இருக்குமேயானால் அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு வரும், கல்வி நல்லா இருக்கும், தாய்க்கு ஆயுள் பலம், சுகம் உண்டு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், கேது இருக்கலாம். 4ல் சனி எல்லாம் இருக்கக்கூடாது. 4ல் ராகு இருந்தால் எதிர்காலம் பிரமாதமாக இருக்கும். 4ல் கேது இருந்தால் மெமரி பவர் இருக்கும். அப்படின்லாம் இருக்குது. இந்த 4ஆம் இடம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. 4ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தால் அவனுக்கு வாகன சுகம் கிடையாது, நிலமும் இருக்காது, வீடும் இருக்காது, தாய் ஸ்தானமும் கொஞ்சம் கஷ்டம். இப்படியெல்லாம் அமைப்பு இருக்குது. அதனால் வாழ்க்கையில் நமக்கு இந்த 12 கட்டங்களும் எல்லாருக்கும் முக்கியம். ஒவ்வொரு கட்டத்தும் ஒவ்வொரு முக்கியமான ஆய்வு செய்கிறது. 5ஆம் இடம் புத்திர பாக்கியம். அது மாதிரி இந்த 4ஆம் இடம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் நல்ல ஓஹோன்னு இருக்காங்க அப்படின்னா அது காரணம் என்னன்னு கேட்டால் 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கான். இப்போ அந்த 4ஆம் அதிபதி கடக ராசி வந்து 4ஆம் அதிபதினா அந்த கடகத்துக்கு அதிபதி சந்திரன், அவன் ரிஷபத்தில் உச்சம் பெற்றான்னா இந்த அமைப்பு புறம் கிடைக்கும். அவனுக்கு நிலமெல்லாம் பெருகும், அழியாது. இருக்கிற விலைக்கு வாங்காட்டாலும் இருக்கிற நிலத்தை வித்துற மாட்டான், வீட்டை வித்துற மாட்டான். இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. 4ஆம் அதிபதி பலமாக இல்லை அப்படின்னா எல்லாமே போடும். ஒரு வீடு கூட கையில் இருக்காது. எத்தனை வீடு கட்டினாலும் போட்டு வாடகை வீட்டுலாம் இருப்பான். அதனால் ரொம்ப சிரமப்படுவான். சுகமே இருக்காது, ஆயுள் வரையும் சுகமே இருக்காது. அப்படி நிம்மதி இல்லாமல் கவலையோட வண்டி ஓடும் அப்படி இருக்கு. அதனால் ஒவ்வொரு ஜாதகத்தையும் 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். அது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். 4ஆம் அதிபதி சிறப்பாக இருந்தால் தான் அவனுக்கு நல்ல சுகம் கிடைக்கும். இப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தான்னா, களத்திர காரகன் சுக்கிரன் சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல இருந்தான்னா மனைவியால் சுகம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால 4ஆம் அதிபதியும் பலமாக இருக்கணும், 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மிகவும் நல்லது. இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்கு. அன்பான நேயர்களே, நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே நல்ல முக்கியமான கட்டங்கள். ஜாதகத்தில் லக்கணத்திலேருந்து 12ஆம் இடம் வரையும் நமக்கு முக்கியமான கட்டம்தான். அது வந்து எல்லாமே நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் மனிதன் சிறப்பாக இருக்க முடியும். அப்படி எல்லாமே நன்றாக இருக்கிற மாதிரி ஒரு ஜாதகம் அமையுமா அப்படின்னா ஏதோ 100க்கு 1 ஜாதகம் அமையலாம், அது சொல்லலாமே தவிர ஜாதகம் இந்த மாதிரி அமையும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேடு பள்ளம் மேடு வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அன்பான நேயர்களே, இதுக்கெல்லாம் நமக்கு காரணம் என்ன கேட்டால் இறை அருள் நமக்கு சிறப்பாக இருக்கணும்.
கடவுள் அருள் நமக்கு இருக்கணும். அவரவருக்கு உள்ள ஆயுசு, பொன், பொருள், வித்தை, செல்வம், எழில், மரணங்கள் 7 தவமுடை பெருமதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயத்தான். எல்லாமே கருவில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறான். அதை மாற்றி நம்மளால யாருமே பண்ண முடியாது. அதனால நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்னா இறைவனை வணங்க வேண்டும், இறைவனை நம்ம தொழுக வேண்டும். அதாவது நல்ல பதியங்கள்லாம் பாராயணம் பண்ணணும், நல்ல சிந்தனை இருக்கணும், முடிஞ்ச வரை தர்மம் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச வரை இப்போ தான் அப்படி பண்ணால் தான் நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்கும். அன்பான நேயர்களே, நம்முடைய குழந்தைகளும் நன்றாக இருக்கணும், நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்பதற்காகவும் எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணால் முருகப்பெருமானையும் அன்னை பராசக்தி தாய் முத்து மகாமாரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.